ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. கால்ல மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்குது. ஆல்ரெடி அந்த காளைய அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர் நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளைய தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒண்ணு கொடுக்கறான். எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம். பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலை கிட்ட என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கைய விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த கால் அப்படியே சீறிக்கிட்டே நின்னுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். கால் அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு கால் அப்படியே சடனா வந்து நின்னு அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லு கட்டை சாப்பிட ஆரம்பிச்சு. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்னுட்டு இருந்தது, எப்படி அந்த காலை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளைய பார்த்தா கோபமா இருந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோட இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அந்த புல்லு கட்டை காமிச்சவன ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்ன அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன் தான் நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே.